அனைவருக்கும் வணக்கம். வேலூர் மாவட்டம் கம்மான்பேட்டையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சக்திமலை குழந்தை பாலமுருகன் திருக்கோவிலின் திருக்கல்யாணத்திற்கு பக்தர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். ஓம் சிவகுருமைந்தா சிவர்கொடிநாதா சிங்கார ரூபா முருகா என்று முனை நான் பாட எங்கு பிசைதான் சேர வந்தருள் தரும் வேலா. சக்திமலை வாழும் சண்முகநாதா அழகா அழகா ஆடும் மயில் வேலரசா. சக்திமலை வாழும் சண்முகநாதா அழகா அழகா ஆடும் மயில் வேலரசா. தோகை மயிலோடு தெள்ளு தமிழோடு பக்தரை காப்பவனே முருகா முருகா முத்து குமரா குமரா. சக்திமலை வாழும் சண்முகநாதா அழகா அழகா. அனைவருக்கும் வணக்கம். விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சக்திமலை வாழும் சண்முகநாதா அழகா அழகா ஆடும் மயில் வேலரசா. சக்திமலை வாழும் சண்முகநாதா அழகா அழகா ஆடும் மயில் வேலரசா. தோகை மயிலோடு தெள்ளு தமிழோடு பக்தரை காப்பவனே முருகா முருகா முத்து குமரா குமரா. சக்திமலை வாழும் சண்முகநாதா அழகா அழகா. வேலாக நீ வந்து திருமேனி தான் பெற்று அழகான கோயில் கொண்ட முருகா உன்னை ஆரவாரம் செய்ய வந்தோம் அழகா. கம்மாவான் பேட்டையிலே காவலாய் நீ அமர்ந்து காலமெல்லாம் காக்கும் எங்கள் வீரா என்றும் வாரியருள் தந்திடுவாய் பாலகா. மலையேறி தினம் வந்தோம் மனதார உனை கண்டோம் மறைஞான முதல்வனே வாருமையா மன்ன மயிலேறும் மன்னனே வாருமையா. வடிவேலனே உமை பாலனே அடியார்க்கு அருள்பவனே முருகா முருகா முத்து குமரா குமரா. சக்திமலை வாழும் சண்முகநாதா அழகா அழகா. வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி வேல். கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா.
ஸ்ரீ சைலம். ஒரு பதம் இருப்பதும் அறுப்பதும் உடனரும் உணர்வுற இருப்பதம் உளம் நாடி உருகிட முழுமதி தழலின ஒளி திகழ் வெளியோடு ஒளி பெற விரவாரே. ஒரு பதம் இருப்பதும் அறுப்பதும் உடனரும் உணர்வுற இருப்பதம் உளம் நாடி உருகிட முழுமதி தழலின ஒளி திகழ் வெளியோடு ஒளி பெற விரவாரே. திருவினில் மரமென எவரோடு முறை செய்து திரி தொழிலவமது புரியாதே. திருமகள் மருவிய திரள் புய அருமுக தரிசனை பெற அருள் புரிவாயே. அறிவுடன் அழகிய பழமோடு கடலைகள் பயிரோடு சில வகை பணியாரம் பருகிடு பெருவயிருடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே. திருமலை உருவிட அடியவர் உருகிட பிணிகிட அருள் தரு குமரேசா. சக்தி மலை வாழும் சண்முகநாதா அழகா அழகா ஆடும் மயில் வேலரசா. சக்தி மலை வாழும் சண்முகநாதா அழகா அழகா ஆடும் மயில் வேலரசா. தோகை மயிலோடு தெள்ளு தமிழோடு பக்தரை காப்பவனே. முருகா முருகா முத்து குமரா குமரா. சக்தி மலை வாழும் சண்முகநாதா அழகா அழகா.
வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் வேலூர் வட்டம் நான் கம்மவான்பேட்டையிலிருந்து தவமணி கவுண்டர். இப்போது சக்திமலை முருகன் கோயிலிலிருந்து நான் பேட்டி கொடுக்கிறேன். இந்த கோயிலினுடைய திருப்பணிக்குழு 2012 21 ஃபைனலில் நாங்கள் முடிச்சது, கும்பாபிஷேகம் பண்ணது. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் தலைவர், கவுன்சிலரு, மற்றபடி வெளியூர் கவுன்சிலர், தலைவர், அரசியல்வாதின்றது எதுவுமே கிடையாது. எங்கள் ஊரில் அவ்வளோ ஒற்றுமையாக இந்த கோயிலை கும்பாபிஷேகத்துக்கு முன்ன நின்று எல்லாமே. வேலூர் மாவட்டம் வேலூர் வட்டம் இராணுவப்பேட்டை என்கிற கம்மவான்பேட்டை கிராமத்திலே சுமார் 62 வருட பழங்காலத்தை கோயில் ஒன்று, முருகர் கோயில் புதுப்பிக்கப்பட்டு அந்த கோவிலை புனரமைப்பதற்காக கடந்த 2012ஆம் ஆண்டு சக்திவேல் முருகன் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை தொடங்கி, அந்த அறக்கட்டளையின் சார்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், ஒன்றிய குழு தலைவர் மற்றும் அனைத்து பொதுமக்களின் ஆதரவோடு, அவர்களின் பங்களிப்போடு 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட இதே இன்னொரு 26ஆம் தேதி எங்களுடைய இந்த திருப்பணியை முடித்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாயிலே இந்த கோவில் புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பங்களிப்பு முழுவதும் எங்களுடைய கிராம பொதுமக்களையும், எங்கள் ஊர் பிரமுகர்கள், மற்ற ஊர்களிலே இருக்கும் அனைத்து பிரமுகர்களின் ஒத்துழைப்போடு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கோவில் இன்னும் முழுமை பெறாமல் பல்வேறு நலத்திட்ட பணிகள் நடைபெற வேண்டும். குறிப்பாக படிக்கட்டுகள் அமைக்க வேண்டும். படிக்கட்டுகள் ஒரு 400 படிக்கட்டுகள் போல அமைத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 600-700 படிக்கட்டுகள் அமைக்க வேண்டும். அந்த படிக்கட்டுகள் முருகன் கோவில் என்றாலே படிக்கட்டுகள் அவசியம். அந்த படிக்கட்டுகள் நிறைவு பெறாமல் இருக்கின்றது. அந்த படிக்கட்டுகள் நிறைவு பெற இதை காணும் அனைத்து பக்த கோடிகளும் பொதுமக்களும் தங்களுடைய மேலான ஒத்துழைப்பினையும் நல்கொடையும் வழங்கி அந்த பணி நிறைவுற எங்களுடைய திருப்பணி குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு, வேலூர் மாவட்டம் கம்மவான்பேட்டை என்கின்ற இராணுவப்பேட்டையில் ஒன்றிய கவுன்சிலராக 2011 பதவி பிரமாணம் செய்து கொண்டு என்னுடைய கிராமத்துக்கு ஏதாவது செய்யும் அப்படின்னு நினைக்கும் போது, என்னுடைய கிராம முன்னோடிகள் ரவீந்திரன் அண்ணன் மற்றும் ஊர் பெரிதனங்கள் தவமணி அண்ணன், தவமணி மாமா, நெக்ஸ்ட்டு விஸ்வநாதப்பா மற்றும் ஊர் பெரிதன் எல்லாம் கூடி 56 ஆண்டுகளாக நம்முடைய முருகர் கோயில் மிகவும் பாழடைந்து கிடக்கிறது. அதுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, அன்றைய ஊராட்சி மன்ற தலைவர் சிவாஜி மற்றும் நானும் கலந்து ஆலோசித்து இங்கு வந்து பார்வையிட்ட போது, மிக பாழடைந்து புல்லும் பூண்டுமாக முளைத்து கொண்டிருந்த இடத்த சீர் பண்ணி மிக சிறப்பாக எடுத்துகிட்டு வரணும் போது ஆய்வு பண்ணோம். நாங்கள் அனைவராலும் இந்த ஒத்துழைப்பாலும் இந்த தார் சாலையும் இந்த திருக்கல்யாணமும் சிறப்பாக நடத்தி முடித்து கொடுத்ததுக்கு ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்களுக்கும், துணை சேர்மன் அவர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் கலைச்சந்தர் அவர்களுக்கும், மாவட்ட கவுன்சிலர் சிவா அவர்களுக்கும், அரசியல்வாதிக்கும், முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் என் கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். இத்திருப்பணிக்கு ஒப்பந்ததாரர் பாண்டியன் கண்ணமங்கலம் அவர்கள் மண்டபம் அமைத்து கொடுத்து தூங்கி இருந்த எங்கள் ட்ரஸ்டை தட்டி எழுப்பி, நீங்களும் சேர்ந்து ஓடலாம், நீங்களும் மற்ற கோயில் போல் வளர்ச்சி அடையலாம், அதற்கு நான் உங்கள் முன் நிற்கிறேன், உங்களுக்கும் உறுதுணை செய்கிறேன் என்று, அதாவது பண உதவியை பற்றி நாங்கள் சொல்லவே வேண்டாம், எங்களுக்கு தேவையான போது எங்கள் திருப்பணிக்கு தேவையான உதவிகளை வாரி வழங்கி கொடுத்துள்ளார். அவர்களின் ஊந்தலின் பேருந்தால் நாங்கள் இந்த அளவுக்கு ஓடி வந்து இந்த இடத்தில் நிற்கிறோம். 3வதாக திருக்கல்யாணம். அடுத்த திருக்கல்யாணத்திற்கு மேலும் இந்த கோயில் வளர்ச்சி அடைய எங்கள் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உங்களால் இயன்ற பொண்ணோ பொருளோ காசோ பணமோ அனைத்து சப்போர்ட்டும் எங்களுக்கு கூட செஞ்சு இந்த திருப்பணி வளர நீங்களும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சாலை பணிக்கு அரசு அதிகாரிகளும் மற்றும் அரசியல் சார்ந்த நண்பர்களும், கிராம பொதுமக்களும், ஊர் பொதுமக்களும், ஒப்பந்ததாரர்களும் அனைவருக்கும் இத்திருக்கோயில் அறக்கட்டளை சார்பாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த கோயிலோட வளர்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்களும் எங்களுக்கு வந்துட்டு மிக சிறப்பான ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு நம்ம ஊர் செய்தி அடிக்கடிக்கு வந்துட்டு இந்த கோயிலோட பற்றி நிறைய செய்தி போட்டிருக்கீங்க. இந்த நம்ம ஊர் செய்திக்கும் தினகரன் நிருபருக்கும் இந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பணியாக நிருபர்கள் தான் காரணம். அதனால் பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை கிராமத்தின் சார்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமணத்துக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி. குமரா குமரா சக்தி மலை வாழும் சண்முகநாதா அழகா அழகா ஆடும் மயில் வேலரசா தோகை மயிலோடு தெள்ளு தமிழோடு பக்தரை காப்பவனே முருகா முருகா முத்து குமரா குமரா முருகா முருகா முத்து குமரா. நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.